ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ எப்ப எடுத்ததுன்னா, நாங்க ஒரு ஐலேண்டுக்கு வந்து ட்ரிப் போயிருந்தோம். ஐல் ஆஃப் ஒயிட்ன்ற தீவுக்கு. அந்த ட்ரிப் போயிட்டு வந்த அடுத்த நாள் வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தேன். அடுத்த நாள் ஃபுல்லா என்ன பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஃபுல்லா பாருங்க. புடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. முன்னாடி நாள் ஈவினிங் வந்து பிரெட்டும், சிக்கன் ஸ்லைசஸும் வாங்கியிருந்தேன். சிக்கன் ஸ்லைசஸ் வந்து காரம் இல்லாததும், காரம் இருக்கிறதும் பெரிய பெரிய ஸ்லைசஸும் 2 வாங்கியிருந்தேன். என் பசங்களுக்கு வந்து காரம் இல்லாத சிக்கன் ஸ்லைசஸ் போட்டு பிரெட் டோஸ்ட் பண்ணி குடுத்தேன். பிரெட் வந்து ஃபர்ஸ்ட்டு லைட்டா டோஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கு மேல சிக்கன் ஸ்லைசஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் சீஸ் வந்து ஷ்ரெட்டட் சீஸ் வாங்கியிருந்தேன். ஷ்ரெட்டட் சீஸ் போட்டுட்டு, அவங்களுக்கு பிடிச்ச சாஸஸ் போட்டு, திரும்பவும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பெரி பெரி சாஸ் வச்சு கொஞ்சம் காய்கறிலாம் போட்டு, வெங்காயம், தக்காளிலாம் ஆட் பண்ணிட்டேன். பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்தேன். என் பசங்க வந்து காரம் சாப்பிடுவாங்க. ஆனா, ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் என் பொண்ணு இந்த பெரி பெரி சிக்கன் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த பெரி பெரி சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. ஸோ, அவளுக்கும் வந்து பெரி பெரி சிக்கன் வாங்க ஆரம்பிச்சுட்டேன். இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு பண்ணி சாப்பிட்டோம். மதியானத்துக்கு என்ன பண்ணேன்னா, என் பொண்ணுக்கு வந்து கட்ஸ் சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும். சரி அந்த மாரி ஏதாவது சிக்கன் பண்ணிரலாம் அப்டின்ட்டு, சிக்கன் பிரஸ்ட் ஃப்ரெஷ் சிக்கன் பிரஸ்ட் வாங்கி வச்சிருந்தேன். அத வந்து குக் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, சிக்கன் பிரஸ்ட் ஸ்லைசஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு மில்க்ல வந்து கோட் பண்ணிட்டு, எக்குல வந்து கோட் பண்ணி எடுத்துட்டு, நல்லா பீட் பண்ண எக்குல கோட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அ பிரெட் கிரம்ப்ஸ்ல வந்து கோட் பண்ணி எடுத்து தனியா வச்சுட்டேன். பிரெட் கிரம்ப்ஸ்க்கு என்ன பண்ணேன்னா, பிரெட்டோட சைட்ஸ் இருக்குல்ல, அந்த மிக்ஸியில போட்டு கோஸா வந்து அரைச்சு எடுத்துட்டேன். அத வந்து பிரெட் கிரம்ப்ஸா யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த சிக்கன் பிரஸ்ட்ட வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். சிக்கன் குக் பண்றதுக்கு வந்து ஒரு பேன்ல ஆயில் ஊத்தி குக் பண்ணேன். ஆயில் ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த பார்ச்மென்ட் பேப்பர், பேக்கிங் பேப்பர் இருக்குல்ல, அது வந்து போட்டுட்டு, அதுக்கு மேல ஆயில் ஊத்தி, அதுக்கு மேல சிக்கன் போட்டு பொரிச்சு எடுத்தேன். பார்ச்மென்ட் பேப்பர் இருந்ததுனால சிக்கன் வந்து ரொம்ப பேன்ல ஒட்டல. அதனால கிளீன் பண்றதும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. சிக்கன வந்து திருப்பி போடுறதும் வந்து ஈஸியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் பிளேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ரைஸ் பண்ணியிருந்தேன். ரைஸும், சிக்கனும், அதுக்கப்புறம் சாஸும் போட்டு என் பொண்ணுக்கும், என் பையனுக்கும் குடுத்துட்டேன். டெசர்ட்டுக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி ஃப்ரூட்ஸ் குடுத்தேன். நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ரைஸ்ல பருப்பு போட்டு சாப்பிட்டோம். பருப்பும் சிக்கனும் வச்சு லஞ்ச் வந்து நல்லா சாப்பிட்டோம். லஞ்ச்லாம் முடிச்சுட்டு கிளீனிங் வேல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிளீனிங் வந்து மெயினா ஹால் தான் வந்து கிளீன் பண்ணிட்டுருந்தேன். ஃப்ளோர்ல இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் எடுத்துட்டு, அ டைடி அப் பண்ணி வைக்கலாம் அப்டின்ட்டு பண்ண ஆரம்பிச்சது. அ கிளீனிங்க்கு அப்புறம் குழந்தைங்கள வந்து பக்கத்துல இருக்க பூங்காக்கு கூட்டிட்டு போலாம். அவங்களும் வந்து கொஞ்சம் அவுட் சைட் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்டின்ட்டு ரெடி ஆக ஆரம்பிச்சாங்க. ட்ரிப்புக்கு வந்து நாங்க ஒரு தீவுக்கு தான் போயிருந்தோம். ஐல் ஆஃப் ஒயிட் அப்டின்ற தீவுக்கு போயிருந்தோம். அ அதுல வந்து ஷாங்க்லின்ற ஒரு குட்டி கிராமத்துல தான் வந்து நாங்க தங்கியிருந்தோம். ரொம்பவே சூப்பரா போச்சு. அது பக்கத்திலேயே வந்து கடல்லாம் இருந்துச்சு. தினமும் வந்து ஈவினிங் போல கடல் போய் நல்லா விளையாடுற மாரி இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆஃப் டேர்ம் ஹாலிடேஸே வந்துருச்சு. இப்ப 2 வாரம் வந்து என் பொண்ணுக்கு வந்து லீவ் இருக்கு. நானும் என் ஹஸ்பண்டும் ஒர்க் பண்றதுனால, பெருசா எதுவும் வந்து பிளான் பண்ணல. நாங்க ஃபியூ டேஸ் வந்து லீவ் எடுத்திருக்கோம். பாப்போம் எங்க போறோம், என்ன பண்ணோன்னு. நெறைய வீடியோஸ் வந்து எடுத்தது வந்து எடிட் பண்ணாமலே இருக்கு. கூடிய சீக்கிரம் அதெல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன். இந்த ஆஃப் டேர்ம் பிரேக்ல என்ன பிளான் பண்ணோம், எங்க போனோன்னும் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல நான் ஷேர் பண்றேன். ட்ரிப்பு முடிச்சு வந்ததுனால, அன்னைக்கு கொஞ்சம் நெறையவே கிளீனிங், வாஷிங் அந்த மாரி வேலையெல்லாம் இருந்துச்சு. நாங்க வந்து ட்ரிப்புக்கு வந்து 2 சூட்கேஸ் எடுத்துட்டு போயிருந்தோம். ஒரு பெரிய சூட்கேஸ், ஒரு சின்ன சூட்கேஸ். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்கு
க்ளோத்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய சூட்கேஸ் ஃபுல்லா 30 க்ளோத்ஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. சின்ன சூட்கேஸ்ல ஃபுல்லா வந்து அழுக்காகாத க்ளோத்ஸ் இருந்துச்சு. எப்படி நான் பேக் பண்ணேன்னா, ஒரு சைட் ஃபுல்லா டார்க் க்ளோத்ஸும், ஒரு சைட் ஃபுல்லா லைட் க்ளோத்ஸுமா பேக் பண்ணிட்டேன். ஸோ, பேக் பண்ணும்போதே அத செப்பரேட்டா பேக் பண்ணிட்டதுனால, வீட்டுக்கு வந்து துவைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியா ஆயிடுச்சு. ஒரு 4, 5 லோடு வந்து அ வாஷிங் மிஷின் போடுற மாரி ஆயிடுச்சு. நீங்கலாம் இந்த மாரி ட்ரிப் போனீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு ஃபேவரைட் ஹேக் இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அடுத்த ட்ரிப்ல யூஸ் பண்ண ட்ரை பண்றேன். இந்த ஷோகேஸ் வந்து லிவிங் ரூம்ல ஒரு கார்னர்ல வச்சிருக்கோம். இந்த நாய் பொம்மை என்ன ஸ்டோரின்னா, என் பொண்ணு வந்து எப்பயுமே நாய் வேணும், நாய் வளர்க்கணும் வீட்ல அப்படின்னு சொல்லுவா. நாய் வாங்கி வளர்க்குறது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நாங்க வந்து அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ல இருக்கிறோம். வீட்டுக்குள்ள தான் நாய் வச்சிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தா, நாயோட ஃபர் அந்த முடிலாம் வந்து வீடு ஃபுல்லா ஆயிடும். அது வந்து கிளீன் பண்ணி எடுக்கிறதும் சரி, வீடு ஃபுல்லா வந்துச்சுன்னா டஸ்ட் அலர்ஜி அந்த மாரி ஏதாவது டெவலப் ஆயிடும். நாய வளர்க்குறதுமே கஷ்டம் தான். நான் சொன்னேன் என் பொண்ணுகிட்ட, நாய் வாங்குனா டெய்லியும் வந்து வாக்கிங் கூட்டிட்டு போணும். அதுக்கப்புறம் அத வந்து கிளீனா, சுத்தமா வச்சுக்கணும். அதெல்லாம் நீ தான் பண்ணணும். பண்ணுவியா? அப்படின்னு கேட்டேன். சரி, நாய் தான் வாங்கல. நாய் பொம்மை மாரி வாங்கி குடுப்போம். அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாய் பொம்மை வாங்கி குடுத்தேன். இந்த ஷோகேஸ்ல வந்து மேல 2 ஷெல்ஃப்ல வந்து ஜீசஸ் ஃபோட்டோஸ்லாம் வச்சிருந்தேன். அந்த ஷெல்ஃபையும் வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு வந்து பண்ணிட்டுருந்தேன். இந்த செலலாம் பார்த்தீங்கன்னா, என்னோட அத்தை தான் வந்து இத அனுப்புனது. நாங்க இங்க யுகேல இருக்கிறோம். அவங்க இங்க வரும்போது எடுத்துட்டு வருவாங்க. இல்ல பார்சல் ஏதாவது அனுப்புவாங்க. அப்படி கலெக்ட் பண்ணது தான் இந்த நெறைய ஸ்டாச்சூஸ் இங்க இருக்கும். இந்த சகாய் மாதா ஃபோட்டோ வந்து இங்க இருக்க ஃபாதர் என் பொண்ணுக்கு வந்து பிரசன்ட் பண்ணது. இந்த பெரிய மாதா படமுமே என் பொண்ணு வந்து புதுநன்மை எடுத்தபோது அவங்க வந்து கிஃப்ட்டா குடுத்தது. அதுக்கப்புறமா குழந்தைங்கள கூட்டிட்டு பார்க்குக்கு போயாச்சு. பார்க் கூட்டிட்டு போய் கொஞ்சம் 2 பசங்களும் ஓடி ஆடி விளாண்டாங்கன்னா, கொஞ்சம் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நைட்டு வந்து சீக்கிரமா படுப்பாங்க. கொஞ்சம் நல்லா தூங்குவாங்க. இல்லாட்டினா நைட்டு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடும். பார்க்ல பார்த்தீங்கன்னா, நுழைஞ்சோனே ஒரு கார்னர்ல இந்த பெரிய டவர் இருக்கு. என் பையன் வந்து மேல வரைக்கும் ஏறணும், நீயும் வரணுன்ட்டான். அதுக்காக நானும் மேல போனேன். மேலேருந்து பாருங்க வியூ சூப்பரா இருக்குல்ல. இந்த டவர் தான் அது. டவர்ல வந்து ஒரு பெரிய ஸ்லைடு வந்து கீழ போகும். அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு வரும். க்ளோஸ்டு ஸ்லைடு அது. அது வந்து ரொம்பவே கொஞ்சம் ஸ்டீப்பாவும் இருக்கும். அதனால என் பொண்ணு வந்து அதில போமாட்டா. ரொம்ப ஸ்கேரியா இருக்கும். நீங்க வெளியில வந்து டமால்னு விழுற மாதிரி தான் இருக்கும். அதனால அத வந்து என் பொண்ணு அவாய்ட் பண்ணிடுவா. ஆனா இந்த டவர்ல மட்டும் மேல ஏறி ஏறி இறங்கிட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க. பார்க்ல நல்லா விளாண்டு முடிச்சுட்டு, புதுசா வந்து லங்கா ஸ்பைஸ்ன்னு ஒரு கடை வந்து அந்த டைம்ல தொறந்திருந்தாங்க. அந்த கடையில போயிட்டு டின்னர் வாங்கலாம் அப்படின்ட்டு டின்னர் வாங்குனோம். என்ன வாங்குனோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீச் ரொட்டி, 2 பரோட்டா, அதுக்கப்புறம் மட்டன் கொத்து, மட்டன் ரோல், சிக்கன் பிரியாணி, அப்புறம் லாஸ்ட்டா சிக்கன் கறியும் வாங்கியிருந்தோம். சிக்கன் கறி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே காரமா இருந்துச்சு. ஸ்ரீலங்கன் கடை. அதனால அந்த சிக்கன் கறி வந்து ரொம்பவே காரமா இருந்துச்சு. ஆனா, இந்த பிரியாணி, அதுக்கப்புறம் இந்த பரோட்டாவோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் போனா அவங்களோட இடியாப்பம் கண்டிப்பா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நெனச்சிருக்கேன். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள எல்லாரையும் இன்னொரு வீடியோல கூடிய சீக்கிரம் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய்.